கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை உள்ள மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ராசியை குருபாக்குறார். ராசியில் ராகு இருந்தால் கூட அவர் குருவின் பார்வையில் மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. 8ஆம் இடத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் மாதத்தின் பிற்பகுதியில் 15 நாட்களுக்கு அப்படியே அருமையாக புதன் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். புதன் 5ஆம் அதிபதியாகி 8இல் உச்சமாக இருப்பதால் பிள்ளைகள் சந்தோஷமாக வெளியே நகரக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்கார பெரியவர்களுக்கு உண்டு. படித்த பிள்ளைங்களுக்கு வெளியிடங்களில் வேலை கிடைக்கிறது, பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி தூரடங்கள் பெங்களூர் ஹைதராபாத் மாதிரியாக அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லை. அதான் ஜென்மச்சனியில் போட்டு வாட்டி எடுத்துருச்சு அவங்கள. ஜென்மச்சனி முழுக்க கும்பராசிக்காரர்கள் அழுகையாகத்தானே இருந்தது, வயதிற்கு ஏற்றார் போல. அதுவும் சின்னவங்கெல்லாம் அப்படியே தனியாக யாரும் கண்ணுங்காணாத இடத்துல போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு பாத்ரூமில் இருந்துக்கிட்டு தானே அழுதுகிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ இல்லையே. மன அழுத்தம் தீர்ந்து போச்சு. எது எப்படி எங்கே எப்படி யாருடன் எப்படி எந்த நிலையில் வாழ்க்கை தொடரும் என்பது இப்போது புரிஞ்சு விட்டது இல்லையா? ஆக எல்லா அமைப்புகள்லையும் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய, இனிமேல் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத அற்புத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. மாதத்தின் கடைசி பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் குருவும் இணைந்து ராசியை பார்ப்பது சிறப்பான ஒன்று. எந்த ஒரு ராசியாவது ஒரே ஒரு ராசியை மட்டும்தான் குருவும் சுக்கிரனும் ஒரு மாதிரியாக சேர்ந்து பார்ப்பாங்க. வேறு எந்த இதுலேயுமே இப்படி பார்க்க மாட்டாங்க.